வணக்கம். ரெங்கா பிளானர்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி. இப்போ நகர ஊரமைப்பு இயக்ககத்தில் மனைப்பிரிவு சம்பந்தமாக ஒப்புதல் வேண்டி ஒரு விண்ணப்பம் கொடுக்குறோம். உங்களுடைய விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு இடநேராய்வு செய்யப்பட்டு அதை ரோடு பேட்டர்ன் சாலை மாதிரி வரைபடம் அதை கொடுப்பாங்க. ஏதாவது உங்கள் மனைப்பிரிவுக்குள்ளே ஏற்படக்கூடிய சாலைகளை நீங்கள் லோக்கல் பாடிஸுக்கு பதிஞ்சு கொடுக்கணும். உள்ளாட்சி அமைப்புக்கு கிரையம் செஞ்சு கொடுக்கணும். அதில் எனக்கு 7.2 அதாவது அந்த வித்து ரோடு இல்லை 9 மீட்டர் ரோடு 9 மீட்டர் ரோடு இந்த மாதிரியெல்லாம் வேணும். 30 அடி அகல சாலை இல்லை 30 அடிக்கு குறைவாக 7.2 மீட்ரு அகலச்சாலை இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுக்கு விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. நகர் ஊரமைப்பு இயக்ககத்தின் விதிகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் மனைப்பிரிவில் வரக்கூடிய சாலையோட அகலம் 120க்கு கீழே இருந்தால் 7.2 மீட்டர் போதுமானது. அதே நேரத்தில் உங்களுடைய நிலத்தில் 120 மீட்டருக்கு கீழே இருந்து 4 திசைகளையும், அதாவது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, உங்களுடைய 4 திசை 4 மால்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 4 திசைகளையும் காலி இடமாக அமைஞ்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் ரோடு விடணுங்கிறது தான் அரசோட விதி. அந்த ரோடை நீங்கள் விடணும். அது 7.2 இருக்கும்னா உங்களுடைய டோட்டல் இடமே 55 சென்ட், ஒரு 50 சென்ட் 40 சென்ட்டுனா ஓகே. அதே ஏதோ ஒரு நீளமாக ஒரு ஏக்கர் இருக்குது, அப்போ பின்னாடி பகுதிகள் காலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக 9 மீட்டர் ரோடு தான் விடணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த அணுகு சாலை உபயோகரமாக இருக்கும். இதுதான் நகர் ஊரமைப்பு இயக்கத்தின் விதிகள். இது நீங்கள் 120 மீட்டருக்கு மேலே உங்களுடைய மனைப்பிரிவில் வரக்கூடிய அந்த சாலையோட அகலம் இருந்து நீங்கள் குறைச்சி கேட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு லாரி வருது போய் திரும்புது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப இடர்பாடுகள் ஏற்படும். ஸோ நகர் ஊரமைப்பு விதிகளின்படி நீங்கள் அதாவது 120 மீட்டருக்கு மேலே வரக்கூடிய நீளம் வரக்கூடிய சாலைகளுக்கு 10 மீட்டர் ரோடு தான், 33 அடி அகல சாலை ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத நகர் ஊரமைப்பு இயக்கத்தின் விதிகள். இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதை நம்ம மேற்கொண்டோம்னா அனுமதி ஈஸியாக கிடைக்கும், அதாவது சுலபமாக கிடைக்கும்.